வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எடுத்த ஒரு தவறான முடிவு உங்களுடைய வாழ்க்கையவே அமைதியாக ஒரு மாற்றிய சூழல்களையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். ஆனா அந்த அமைதியான வழிகளும் நீங்கள் எடுத்த ஒரு தவறான முடிவாலையும் நீங்கள் எத்தனையோ வழிகளையும் வெளியில் சொல்ல முடியாமல் மனதிற்குள் இன்னும் சுமந்து கொண்டே தான் இருப்பீர்கள். அது உங்களுடைய திருமண வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த ஒரு தவறான முடிவாக இருக்கலாம். கோபத்தில் அவசரத்தில் ஒரு முடிவுகளை எடுக்கிறேன் என்று உங்களுடைய தலை மீது நீங்களே போட்டுக்கொண்ட ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெடித்து அது உங்களுடைய வாழ்க்கையவே பிடிக்காத ஒரு சூழலுக்கு, அதுவும் திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு நிலைமைகளையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். அந்த வழியை அமைதியாக சுமந்த நாட்கள் இன்னும் உங்களுடைய நினைவில் இருந்து கொண்டே தான் இருக்கும். குடும்பத்தின் சூழ்நிலைக்காகவும் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் என்னுடைய வாழ்க்கையை பாழாகிவிட்டது என்று மனதிற்குள் நீங்கள் போட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகளும் இன்னும் விருச்சிகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். எதிலும் தீர்க்கமாக செயல்படக்கூடிய விருச்சிகம் ராசியினரான நீங்கள் வாழ்க்கையின் சில இக்கட்டான தருணங்களில் உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த ஒரே ஒரு தவறான முடிவு உங்களின் வாழ்க்கையை பாதையவை நிச்சயமாக எதிர்பாராத ஒரு திசைக்கு திருப்பி விட்டதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இந்த உணர்வுகள் இப்பொழுது சமீபத்தில் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கலாம். இந்த முடிவுகளை நான் ஏன் எடுத்தேன், எதனால் எடுத்தேன் என்று உங்களுக்குள்ளேயே நீங்கள் போட்டுக்கொண்டு குழப்பிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தருணங்களும் இருக்கத்தான் செய்யும். அன்று அந்த முடிவை எடுத்திருக்க கூடாதோ என்று அதனுடைய விளைவுகளையும் இழப்புகளையும் சந்தித்த போது உங்களின் தவறு நினைத்த இரவும் பகலும் வருந்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்கள் மீது நீங்கள் போட்டுக் கொண்டீர்கள். அந்த தவறால் ஏற்பட்ட நிதி மற்றும் மன ரீதியான வழிகளை யாரிடமும் சொல்ல முடியாமல் அமைதியாக உங்களுக்குள்ளேயே சுமந்த நாட்கள் இன்னும் உங்களுடைய நினைவில் இன்னும் நிழலாடி கொண்டே தான் இருக்கும். ஆனால் ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து என்னுடைய வாழ்க்கைக்குள்ள அது இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளை தேடி கொடுக்கும் என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு அனுபவத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. ஆனா வாழ்க்கையில சில முடிவுகள் நம்மளுடைய பாதையவே மாற்றிவிடும் என்று நமக்கு நன்றாகவே தெரியும். ஒரு நிமிடத்தில் எடுத்த ஒரு முடிவு பல ஆண்டுகளின் அனுபவமாகவே மாறக்கூடிய ஒரு தருணத்தையும் உங்களுக்குள்ள இந்த ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு முடிவு நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு நேரத்தில் அது சரியானதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்றிருக்கலாம். யார் என்ன கூறியிருந்தாலும் நான் இந்த முடிவைத்தான் எடுப்பேன், இந்த ஒரு முடிவில் எந்த விதமான ஒரு மாற்றங்களும் எனக்குள் கிடையாது என்று நீங்கள் யோசித்த ஒரு தருணங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் காலங்கள் சென்ற பிறகு அதனுடைய விளைவுகள் என்னவென்று உங்களுக்குள்ளேயே புரியக்கூடிய ஒரு சூழல்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அன்று மற்றும் வேறு மாதிரி முடிவு எடுத்திருந்தால் என்றுடைய எண்ணங்கள் பல முறை மனதிற்குள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் முடிவுகள் எடுத்து விட்டீர்கள், நடப்பது நடந்துவிட்டது, இனிமேல் யோசித்து எந்த பிரயோஜனமும் கிடையாது என்று உங்களை நீங்களே அட்வைஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியதும் உண்டு. ஆனால் விருச்சிகம் ராசிக்காரர்களே, தவறுகள் என்பது வாழ்க்கையின் முடிவுகள் மட்டும் கிடையாது. அவை நமக்கு புதிய ஒரு அறிவுகளையும் தெளிவையும் தேடி கொடுக்கக்கூடிய ஒரு பாடங்கள் என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையில் தவறு செய்தால் மட்டுமே மீண்டும் அவனுடைய வாழ்க்கைக்குள்ள தவறுகள் என்பதை செய்வதை தடுத்து வாழ்க்கைக்குள்ள வெற்றி என்பதை அடைய முடியும். நீங்கள் இப்பொழுது தவறுகள் அடைந்தாலும் அதனை நினைத்து மனதிற்குள் வருத்தத்தை போட்டுவிடக்கூடாது. எப்படியாவது எழுந்து நடக்க வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் நடந்து பாருங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். அந்த ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு பொறுமையின் மதிப்பை கற்றுக் கொடுத்திருக்கலாம். எந்த முடிவையும் உணர்ச்சியில் எடுக்காமல் முழுமையாக சிந்தித்து எடுக்க வேண்டும் என்பதை புரிய வைத்த ஒரு அனுபவங்களும் அதுவாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனாலும் நீங்கள் இழந்த காலத்தை நினைத்து ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது. அந்த காலங்கள் உங்களுக்கு இன்று இருக்கக்கூடிய முதிர்ச்சியை கொடுத்துள்ளது என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து கொள்ள வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும். அது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் பொன்னான ஒரு நாட்களாக மட்டுமே தான் இருக்கும். பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு என்பது கிடைக்க போகுது. ஆனா இந்த ஒரு நாளை நீங்க சரியான முறையில் அதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் விருச்சிகம் ராசியான உங்கள் வாழ்க்கைக்குள்ள
பெரியோர்களின் ஆலோசனைகள் இப்பொழுது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியத்தையும் இப்பொழுது நிச்சயமாகவே தேடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளானது இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைத்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடும். நெருக்கமானவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது உங்களுக்கு கஷ்ட ஒரு காலத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் உங்களுக்கு நிச்சயமாக உதவிகளை தேடி கொடுப்பார்கள். வெளியூர் சார்ந்த பயணங்களால் அனுபவங்கள் உங்களுக்குள்ள இப்பொழுது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவுகள் ஏற்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்புகள் அதிகரித்து அதுவும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை உருவாக்கும். கல்வியில் இருந்த ஆர்வமின்மைகள் இப்பொழுது குறைந்து ஆர்வமின்மைகள் இல்லாமல் இருந்த குழந்தைகளுக்கு இப்பொழுது ஆர்வமின்மைகள் ஏற்பட்ட கல்வியில் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகள் தள்ளப்படுவார்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். அதே போல குடும்பத்தில் முழங்கக்கூடிய சுபகாரிய சத்தங்கள் பெருகக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களையே தேடி வந்துவிடும். குடும்பத்திற்குள் நீண்ட நாட்களாக நீடித்து வந்த சச்சரவுகள், உறவினர்களின் தலையீடுகள் மற்றும் தடைபட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் இனிமேல் தங்கும் தடையுமின்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றிக் கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த திருமணம், சந்தான பாக்கியங்கள் அல்லது சுப நிகழ்வுகள் சுமூகமாகவே முடிந்து வீடெங்கும் மங்களகரமான சப்தங்கள் ஒலிக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பும் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகளும் இப்பொழுது அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். மனதில் இருந்த குழப்பங்கள் இப்பொழுது நீங்கி வீட்டின் சுவர்களில் மீண்டும் ஒரு சிரிப்பொலி என்பது எதிரொலித்து வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே மாறிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். ஜோதிட நம்பிக்கையின்படி குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் வாழ்க்கையில் புதிய ஒரு உற்சாகத்தை கொண்டு வரும் என்று கூறப்படக்கூடிய ஒரு நாட்களும் நேரங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நீங்கள் பல நாட்கள் காத்திருந்த சந்தோஷமான தருணங்களும் இனிமேல் உங்களுடைய வீட்டின் வாசலை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை இப்பொழுது உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களை நீங்கள் சுமந்த குடும்ப கவலைகளுக்கு பிறகு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளை கேட்கக்கூடிய ஒரு காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும் என்பதை இனிமேலாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். வாழ்க்கைக்குள்ள அடுத்து என்ன செய்யலாம், எது செய்தால் வாழ்க்கை முன்னேறும் என்பதை பற்றி மட்டும் நீங்கள் யோசித்து பாருங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் ஒரு கேள்விகள், வேறு ஏதேனும் ஒரு கவலைகள், கஷ்டங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். கல்வியில் இருந்த ஆர்வமின்மைகள் இப்பொழுது குறைந்து ஆர்வமின்மைகள் இல்லாமல் இருந்த குழந்தைகளுக்கு இப்பொழுது ஆர்வமின்மைகள் ஏற்பட்ட கல்வியில் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகள் தள்ளப்படுவார்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். அதே போல குடும்பத்தில் முழங்கக்கூடிய சுபகாரிய சத்தங்கள் பெருகக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களையே தேடி வந்துவிடும். குடும்பத்திற்குள் நீண்ட நாட்களாக நீடித்து வந்த சச்சரவுகள், உறவினர்களின் தலையீடுகள் மற்றும் தடைபட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் இனிமேல் தங்கும் தடையுமின்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த திருமணம், சந்தான பாக்கியங்கள் அல்லது சுப நிகழ்வுகள் சுமூகமாகவே முடிந்து வீடெங்கும் மங்களகரமான சப்தங்கள் ஒலிக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பும் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகளும் இப்பொழுது அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். மனதில் இருந்த குழப்பங்கள் இப்பொழுது நீங்கி வீட்டின் சுவர்களில் மீண்டும் ஒரு சிரிப்பொலி என்பது எதிரொலித்து வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே மாறிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். ஜோதிட நம்பிக்கையின்படி குடும்பத்தில்
மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள், வாழ்க்கையில் புதிய ஒரு உற்சாகத்தை கொண்டு வரும் என்று கூறப்படக்கூடிய ஒரு நாட்களும் நேரங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது.